அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வாக்கு சதவீதம் குறைந்த அளவில் இருந்தாலுமே கூட திமுக தான் இங்கு மீண்டும் ஒட்டுமொத்தமாக வெற்றியை பெறுகிறது. அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட இப்பொழுது அதிக ஆதரவாளரை பெற்றிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. அதன் முழுமையான நிலவரத்தை இன்று காண இருக்கின்றோம். ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகணுமா? தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா? பிரபல நிறுவனங்கள், அரசியல் ஆளுமைகள், மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் 300 கோடி பார்வையாளர்களை கடந்த தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன்ஸ், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தமிழகமே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ளது. அனைத்து அரசியல் கட்சிகளும் அதற்கான முன்னெடுப்புகளை, பின்னணி பணிகளும், களப்பணிகளும், தளப்பணிகளும் விறுவிறுப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த வகையில் தமிழகத்தில் யாருக்கு இன்றைய தேர்தலில் ஆதரவு அதிகமாக இருக்கிறது என்ற கருத்து கணிப்பை நமது கிங் 360யும் பிரபல கருத்து கணிப்பு நிறுவனமும் இணைந்து எடுத்துள்ளது. தமிழகம் தழுவிய அளவில் மாவட்ட வாரியாக தொகுதிதோறும் இந்த கருத்து கணிப்புகள் மக்களிடம் எடுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின் முடிவுகள் இப்பொழுது ஒவ்வொரு மாவட்டமாக நாள்தோறும் வழங்கி வருகிறோம். அந்த வகையில் சென்னை மண்டலத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள், இங்கு திமுகவுக்கு ஆதரவு அலை நீடிக்கிறதா அல்லது திமுகவிடமிருந்து ஆட்சியை பறிக்கிற அளவிற்கு அதிமுக முன்னேறி வருகிறதா, விஜயின் தாவேகாவின் தாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எப்படி இருக்கிறது என்பதை இன்று முழு விவரங்களாக பார்க்க இருக்கின்றோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை காஞ்சிபுரம், ஆலந்தூர், உத்திரமேரூர், ஸ்ரீபெரும்புத்தூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. அதன் முழுமையான நிலவரத்தை இன்று காண இருக்கின்றோம். முதலாவதாக காஞ்சிபுரம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 33% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், டிவிகேவுக்கு 18% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 15% ஆதரவும் கிடைத்துள்ளது. ஆலந்தூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 37% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 35% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 15% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 12% ஆதரவும் கிடைத்துள்ளது. உத்திரமேரூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 35% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 31% ஆதரவும், டிவிகேவுக்கு 14% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 10% ஆதரவும் கிடைத்துள்ளது. ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 33% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், டிவிகேவுக்கு 18% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 12% ஆதரவும் கிடைத்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணியே ஒட்டுமொத்தமாக கைப்பற்றும் என மக்கள் கருத்து கணிப்பில் தெரிகிறது. அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வாக்கு சதவீதம் குறைந்த அளவில் இருந்தாலுமே கூட திமுக தான் இங்கு மீண்டும் ஒட்டுமொத்தமாக வெற்றியை பெறுகிறது. இதற்கு மெயின் காரணம் ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பாளைகளை அதிமுகவும் தாவேகாவும் பங்கு போட்டுக் கொள்வதனால் திமுக தனது அசராத வாக்கு வங்கியின் காரணமாக இங்கு வெற்றி பெறுகிறது. அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட இப்பொழுது அதிக ஆதரவாளரை பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலை கடந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் எடுக்கப்பட்டது. இதே நிலை இறுதி வரை நீடிக்குமா அல்லது வேறு ஏதேனும் மக்கள் மனநிலையில் மாற்றங்கள் ஏற்பட போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகணுமா? தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா? பிரபல நிறுவனங்கள், அரசியல் ஆளுமைகள், மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் 300 கோடி பார்வையாளர்களை கடந்த தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன்ஸ், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.